ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி பாத்ஃபைண்டர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூல் ஆஃப் விமன் இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அப்படின்ற டாபிக் அப்படின்றது பார்த்துட்ருக்கோம். அதில் முத்துலக்ஷ்மி ரெட்டி, அஞ்சலை அம்மாள், வேலு நாச்சியார் இந்த டாப்பிக்கெல்லாம் பார்த்துருக்கோம். தில்லையாடி வள்ளியம்மை அதுவும் கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ருக்மணி லக்ஷ்மிபதி அப்படின்றவங்க இந்திய சுதந்திர போராட்டத்தில் ரொம்ப வரலாற்று மிக்க ஒரு சிறந்தவங்கன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்றத பின்னாடி நம்ம பார்க்கலாம். ருக்மணி லக்ஷ்மிபதி அவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஃப்ரீடம் ஃபைட்டர் அப்படின்னு சொன்னேன். இவங்க எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவல்லிக்கேணி, சென்னையில் உள்ள திருவல்லிக்கேணியில் தான் பிறக்கிறாங்க. எப்போ பிறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 6, 1892 பிறக்கிறாங்க. டிசம்பர் 6, 1892 பிறக்கிறாங்க. இவங்களோட பேரண்ட்ஸ் சீனிவாசராவ் சூடாமணி. இவங்களோட தாத்தா யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜா டி ராமாராவ். இவங்களோட தாத்தா அந்த காலத்தில் ஒரு லேண்ட்லார்டாக இருந்திருக்காங்க. ஸோ ரொம்ப வசதியான ஃபேமிலி தான் ருக்மணி லக்ஷ்மிபதியோட ஃபேமிலி ரொம்ப வசதியானது. ஆனால் அந்த காலகட்டத்தில் சைல்டு மேரேஜ் அப்படின்றது இருந்திருக்கு. சைல்டு மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 6 வயசு ருக்மணி லக்ஷ்மிபதியோட 6 வயசில் முடிவு பண்ணுறாங்க. அப்போ அவங்களோட அப்பா சீனிவாச ராவோட ஃப்ரெண்டு தான் வீரசலிங்கம் பந்துலு. இந்த வீரசலிங்கம் பந்துலு 6 வயசில் முடிவு பண்ணியிருப்பாங்க. வீரசலிங்கம் பந்துலு இல்லை, இது கல்யாணத்துக்கான வயசு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேசினதுனால இந்த குழந்தை திருமணம் அப்படின்றத தடுத்துருவாங்க. இந்த வீரசலிங்கம் பந்துலு தான் இவங்களோட குருவாக இருந்து பின்னாடி அரசியல் வாழ்க்கையில் ருக்மணி லக்ஷ்மிபதி அப்புறம் பொது வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கு காரணமாக இருக்கிறது வீரசலிங்கம் பந்துலு. நெக்ஸ்ட்டு இவங்க லவ் மேரேஜ் அப்படின்றது பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் அசந்தா லக்ஷ்மிபதி அப்படின்றவங்கள. இவங்க ஒரு ஆயுர்வேதா ஹோமியோபதி டாக்டராக இருந்திருக்காங்க. இவங்க ஃபேமிலி டாக்டராக இருந்திருக்காங்க. இவங்க படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அப்போ அசந்தா லக்ஷ்மிபதி அவங்க தான் இவங்களை க்யூர் பண்ணுறாங்க. இவங்க ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி டாக்டர் அப்படின்றது பார்த்தோம். இது ஒரு கலப்பு திருமணம். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்க அசந்த லக்ஷ்மிபதிக்கு இது 2வது திருமணமாக இருந்திருக்கு. ஸோ அதுக்கு நிறைய எதிர்ப்புகள் அப்படின்றது இருக்குது அவங்க குடும்பத்துக்குள்ளேயே. பிற்காலத்தில் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் டிசம்பர் 3, 1911 இவங்க 2 பேருக்கு கலப்பு திருமணம் அப்படின்றது நடக்குது. இவங்களோட மேரேஜ் அந்த காலகட்டத்தில் ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கு. அதுக்காக இவங்களோட மேரேஜை ஒரு நாடகமான வெளியிட்டிருக்காங்க. என்ன டைட்டில் அப்படின்னா ருக்மணி சுயம்வரம் அப்படின்ற டைட்டிலில் இவங்களோட கல்யாணம் ஒரு நாடகமாக வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இவரோட ஹஸ்பண்ட் டாக்டர் அசந்தா லக்ஷ்மிபதி ஆயுர்வேதா அண்ட் ஹோமியோபதி டாக்டர் அப்படின்றது பார்த்தோம். இவங்களும் ஒரு நேஷ்னலிஸ்டாக இருந்திருக்காங்க. உப்பு வரி போட்டதுனால தன்னோட வீட்டிலையே சமையலில் உப்பு போடக்கூடாது அப்படின்றத ஒரு கண்டிஷனாக வச்சுருந்துருக்காங்க அசந்தா லக்ஷ்மிபதி. ருக்மணி லக்ஷ்மிபதி என்ன படித்தாங்க, அவங்க எங்கே படித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழும்பூரில் உள்ள மாநில பெண்கள் பயிற்சி பள்ளியில் தொடங்குறாங்க. அடுத்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள பெண்கள் உயர்நிலை பள்ளியில் படிக்கிறாங்க. பிஏ டிகிரி மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ், சென்னை கிறிஸ்துவ கல்லூரியில் படிக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நிறைய சோஷியல் சர்வீஸ் அப்படின்றது பண்ணுறாங்க. அது மூலியமாக பாலிடிக்ஸ்குள்ளே நுழையிறாங்க. ருக்மணி லக்ஷ்மிபதி எப்போ இறக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6/8/1951 இறக்குறாங்க. இவங்க எந்தெந்த இடத்துல முக்கியமான பங்கு, எந்தெந்த கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த சபை குழுவில் முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்க அப்படின்றது பார்க்கலாம். 1919 பாரத் மகிழா மகா மண்டல் அப்படின்ற இயக்கத்தில் முக்கிய பங்கு அப்படின்றது இவங்க ஆட்டியிருக்காங்க. சென்னை கிளை செயலாளராக இருந்திருக்காங்க. பாரத் மகிழா மகா மண்டல் அப்படின்ற இயக்கத்தோட சென்னை கிளை செயலாளர் 1919 அடுத்து 1917 இந்திய பெண்கள் சங்கத்தில் இணைகிறாங்க. இந்திய பெண்கள் சங்கம், விமன் இந்தியா அசோசியேஷன் அப்படின்றதில் இணைகிறாங்க. 1923 தான் இந்தியன் நேஷ்னல் காங்கிரஸ் இந்திய காங்கிரஸில் ஜாயின் பண்ணுறாங்க. ஐஎன்சியில் எப்போ ஜாயின் பண்ணுறாங்க? 1923 ஐஎன்சியில் ஜாயின் பண்ணுறாங்க. 1926 பாரிஸில் ஒரு மாநாடு அப்படின்றது நடக்குது.
என்ன மாநாடு அப்படின்னா சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாடு. இன்டர்நேஷ்னல் விமன் சஃபரேஜ் அலையன்ஸ் காங்கிரஸ் அப்படின்றது நடக்குது. 10வது சர்வதேச பெண்கள் வாக்குரிமை மாநாடு அப்படின்றது பாரிஸில் நடக்குது. அதோட இந்திய பிரதிநிதியாக கலந்துக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. 1926. 1927 42வது காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது நடக்குது. அதுக்கு விமன் 1927 42வது காங்கிரஸ் மாநாடு அப்படின்றது நடக்குது. அதில் பெண்கள் குழுவோட தலைமை யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி 1927. இதில் முக்கிய பங்கு யார் யார் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காந்தி, நேரு எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க 1927. 1929 சைமன் குழு அப்படின்றது தமிழ்நாடுக்கு வருது. சைமன் குழுவை எதிர்த்து நிறையா போராட்டங்கள், கருப்பு கொடிகள் அப்படின்றது காட்டுறாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் சைமன் குழு எதிர்ப்பு போராட்டம் யார் தலைமை தாங்கி நடத்துறது அப்படின்னா சத்தியமூர்த்தி. சைமன் குழு அப்படின்றதுன்னு கொஷின் கேட்டால் 1927 கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க சைமன் கமிஷன். ஆனால் வந்துட்டு தமிழ்நாட்டுக்கு எப்போ வராங்க 1929. சத்தியமூர்த்தி தான் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு போராட்டம் அப்படின்றத நடத்துறதுல அதில் தலைமை தாங்குறாங்க சத்தியமூர்த்தி. இதில் பெண்கள் கூட்டத்தோட தலைமை தாங்குறது ருக்மணி லக்ஷ்மிபதி. 1929 லாகூர் காங்கிரஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட தலைவர் அந்த காலகட்டத்தில் நேரு தலைவராக இருந்திருப்பார். இங்கேருந்து போன தமிழ்நாட்டிலேருந்து யார் யார் லாகூர் காங்கிரஸில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படின்னா ராஜாஜி, சத்தியமூர்த்தி, ருக்மணி அதில் வந்துட்டு ஒரு உரை அப்படின்றது ஆற்றியிருப்பாங்க லாகூர் காங்கிரஸ் செஷனில். 1929 உலக பெண்கள் மாநாடு பாரிஸில் நடக்கும். இதில் இந்தியன் அம்பாசிடராக ருக்மணி லக்ஷ்மிபதியும் கலந்துப்பாங்க. இதே போல் இன்னொருத்தவங்களும் வந்து உலக பெண்கள் மாநாடு 29 பாரிஸில் நடக்கிறதுல கலந்துப்பாங்க. அது யாருன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் இதை பற்றி ஒரு உரை அப்படின்றது அங்கே போய் பேசியிருக்காங்க. உலக பெண்கள் மாநாடு 1929 பாரிஸில் நடக்குது. இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கில் அங்கே போய் உரை அப்படின்றது பேசியிருக்காங்க ருக்மணி லக்ஷ்மிபதி. நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய போராட்டத்தில் சால்ட் சத்தியாகிரகா அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட். இந்திய அந்த மெட்ராஸ் மாகாணத்தில் சால்ட் சத்தியாகிரகாக்காக முதலாக கைது செய்யப்பட்ட பெண் அப்படின்றவங்க யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி. த ஃபர்ஸ்ட் விமன் டு பி அரெஸ்டட் இன் சால்ட் சத்தியாகிரகா இன் மெட்ராஸ் பிரசிடென்சி. எப்போ சால்ட் சத்தியாகிரகா உப்பு சத்தியாகிரகம் அப்படின்றது எப்போ நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1930 மார்ச் 12 தான் வந்து காந்தி வந்து உப்பு சத்தியாகிரகத்தை தொடங்குறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சியில் பிரகாசம் சென்னையில் நடத்துவாங்க. அதே போல் திருச்சியிலேருந்து வேதாரண்யம் அந்த சாலையில் வந்துட்டு ராஜாஜி தலைமையிலான சத்தியாகிரகம் சால்ட் சத்தியாகிரகம் அப்படின்றது ஏப்ரல் 13 அன்னைக்கு நடக்குது. இதில் 98 சத்தியாகிரகீஸ் அப்படின்றவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதில் ருக்மணி லக்ஷ்மிபதியும் ஒருத்தவங்க. மே 14, 1930 இந்த காலகட்டத்தில் உப்பு சட்டத்தை வந்து மீறி உப்பு எடுத்தவங்க மேலே அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போடுறாங்க. அதுக்கு ருக்மணி லக்ஷ்மிபதி, தாயம்மாள் இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு 1 வருஷம் அப்படின்றது ஜெயிலில் போடுறாங்க. எந்த ஜெயில் அப்படின்னா வேலூர் சிறையில் போடுறாங்க. அதே மாதிரி ஃபெனால்ட்டி அப்படின்றதும் கட்டுறாங்க ருக்மணி லக்ஷ்மிபதி. ஸோ மெட்ராஸ் மாகாணத்தில் முதலாக சால்ட் சத்தியாகிரகத்துக்காக சிறை சென்றவர் யார்? ருக்மணி லக்ஷ்மிபதி. எப்போ கைது செய்யப்படுறாங்க அப்படின்னா மே 14, 1930. வானரப்படை அப்படின்றது நேரு வந்து சொல்கிறாங்க, எல்லார்ட்டையுமே பொதுவாக வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இளைஞர்களோட படை அப்படின்றது இளைஞர்கள் தேசத்துக்காக பாடுபடணும் அப்படின்றதுக்காக ஒரு படை வந்து அமைப்பை வந்து நிறுவுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுவதும் சொல்கிறாங்க. அதற்கு இணங்க 1931 ட்ரிப்ளிகேன் திருவல்லிக்கேணியில் வானரப்படை யூத் லீக் அப்படின்றத வந்து நிறுவுறாங்க லக்ஷ்மிபதி. இது வந்து ஒரு சிறுவர் தேசபக்த அமைப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஆன்டி அன்டச்சபிலிட்டி கேம்பெயின் அப்படின்றது டிசம்பர் 27, 1933 சென்னை ராபின்சன் பார்க்கில் வந்து நடக்குது. இதில் வந்து ஹரிஜன் டெவலப்மெண்ட் ஃபண்ட், ஹரிஜன மேம்பாட்டு நிதியை வந்து காந்தி நாடு முழுவதும் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஹரிஜன்
தாழ்த்தப்பட்டவர்களுக்கான மேம்பாட்டுக்காக. இது மட்டும் இல்லாமல் ஹரிஜன் அப்படின்ற பத்திரிக்கையும் வந்துட்டு காந்தி நடத்திட்டு வந்தாங்க. இந்த ஹரிஜன் மேம்பாட்டு நிதிக்காக நிதி நாடு முழுவதும் திரட்டிட்டு இருக்காங்க காந்தி. இதற்காக சென்னை ராபின்சன் பார்க்கில் வந்து அவங்களோட நகைகள் ப்ளஸ் அவங்களோட 12 வயது மகளோட நகைகள் எல்லாத்தையுமே வந்து காந்தி கிட்ட கொடுக்குறாங்க ருக்மணி லக்ஷ்மிபதி. அவனோட மகள் பேர் இந்திரா. நெக்ஸ்ட்டு குவிட் இந்தியா மூமெண்ட், வெள்ளையனே வெளியேறு இயக்கம் 1942, அதுலேயும் பங்கு பெறுறாங்க. நிறையா காந்தி போன்ற முக்கிய தலைவர்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறாங்க. அதை எதிர்த்து அதை கண்டித்து நிறையா இடத்துல பிரச்சாரம் அப்படின்றது நடத்துகிறாங்க ருக்மணி லக்ஷ்மிபதி. 1943 ப்ராவின்ஷியல் பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ், அதாவது மாகாணத்துக்குள்ள அரசியல் மாநாடு அப்படின்றது நடக்குது. அதை வந்து தலைமை தாங்குகிறாங்க 1943. வெள்ளையனே வெளியேறு அப்படின்ற தீர்மானத்தை கொண்டு வராங்க ருக்மணி லக்ஷ்மிபதி. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.